தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டைம் வந்து எப்படி ஒரு சந்தோஷமான நேரம்னு இந்த உட்கார்ந்துருக்க பேரண்ட்ஸை கேட்டால் தெரியும். ஏன்னா இப்போ இல்லை, பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த அந்த உணர்வு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்பயே. அப்போ இந்த மாதிரி ஸ்கூல் இருந்துச்சு, அந்த டைமில் குருகுலம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து இந்த காலத்துலேயும் வந்து அந்த வார்த்தை வந்து உண்மையானதாக இருக்குது. எந்த குழந்தை அவங்க அம்மாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அம்மா எப்போ சந்தோஷப்படுவாங்க, என் பையன் ஊரில் நல்லா படிக்கிற பையன், என் பையன் நல்ல பையன், என் பையன் தங்கமான பையன், ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அம்மாவுக்கு சந்தோஷமாக வரும். நான் வந்து இது ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது என்னோடய பெருமைக்காக சொல்லலை. எங்கள் அப்பா 20 இயர்ஸ் ஃபாரினில் இருந்தார், வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். எங்கள் அப்பா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க 99 ஏப்ரலில் 4th அன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் இல்லையா, அது அம்மாவுக்கு இருக்கும் இல்லையா. ஹஸ்பண்ட் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு, எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த மாதம் கையில் வாங்கின காசு அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும், வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொண்டு வரதுங்கிறது. அந்த மனசில் இருந்துச்சா என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா ஆனால் சொல்லலை. ஆனால் அதே மாதம் 16ஆம் தேதி நான் வேலைக்கு போயிட்டு பாதி மாத சம்பளத்தை எங்கள் அம்மாட்ட கையில் கொடுத்தேன். இதுதான் சந்தோஷம் அம்மாவுக்கு நம்ம செய்கிறது. சரியா, அதை வந்து எங்கே போனாலும் அதிகமாக சொல்கிறது அம்மாவுக்கு அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா தான் நமக்கு வந்து எல்லாமே. அவங்களே எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நடவடிக்கைகள் நல்லாயிடும், நல்லா படிப்போம், லைஃப் நல்லாயிருக்கும், நம்ம பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வருவோம். அதுதான் அது. மற்ற இடத்துல நான் பார்த்தோன்னா, சிதம்பரத்தில் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து ஒரு 4 மணிக்கு நைட் ரூல்ஸ் முடிச்சுட்டு வருவோம், இல்லை ஒரு 5 மணிக்கு வருவோம். பசங்க பார்த்தோன்னா பாதி தூக்கத்தில் கிளம்பி டியூஷன் போயிட்டுருப்பாங்க. என்னடான்னு எங்களுக்கு பயமாக இருக்கும், இந்த டைமில் போகிறீங்களே 11th 12th பசங்க, கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இருக்காது, எங்கே போகிறீங்க எப்படி போகிறீங்க அப்படின்னு சத்தம் போடுறப்ப அவங்க சொல்லுவாங்க டியூஷன் போகிறோம். அப்போ 4 மணிக்குன்னா அவங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க போயிருப்பாங்க. அப்போ அதுமாதிரி நைட்டு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி படிச்சுட்டு லேட்டாக போவாங்க ஸ்கூலுக்கு. ஆனால் இங்கே அது மாதிரிலாம் ஏர்லி மார்னிங்லாம் வந்து நான் பார்க்கல, ஸ்கூலுக்கோ டியூஷனோ வேறு எதுவுமே பார்க்கல. இது வந்து ரொம்ப பெரிய சிட்டி கிடையாது இந்த ஊர், சின்ன சேத்தியாத்தோப்பு, ஒரு தாலுக்கு கூட கிடையாது. அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் வச்சு இந்த பசங்க இப்படி ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச்சர்ஸ் புரிய வச்சாதான் அவங்க வந்து மார்க் எடுக்க முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டீச்சர்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஏன்னா நானும் வந்து டீச்சர் வேலைக்கு தான் ஒர்க் படிச்சிருக்கேன், ஆனால் போகல, டீச்சர் வேலைக்கு போகல. அந்த சீனியாரிட்டி பேசிஸ்ன்னு நாங்கள் அப்போது, அதனால அதுக்காக நான் 10 வருஷம் முன்னாடி போய் பிறந்திருக்க முடியாது இல்லையா. அந்த சீனியாரிட்டி படி எனக்கு அந்த டைமில் கிடைக்காதுன்னா நான் எஸ்ஐக்கு போட்டோன்னா ஃபஸ்ட் டைமில் கிடச்சோன்னா அப்படியே போயாச்சு. அந்த டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்கூல் இல்லை. நான் அப்போ யோசித்தேன், நேற்று வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க வெளில இருந்தப்போ ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வாங்கன்னு அப்படின்னு. எங்கே ஃபங்க்ஷன் நடத்துவீங்க, யார் இருப்பா அப்படின்னு யோசித்தேன் நான். ஏன்னா இந்த டைமில் வெக்கேஷன் டைமில் ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இப்போ எங்களை வர சொன்னாங்கன்னா நாங்கள் எங்களை பார்க்குறப்போ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை வேறு யாரோ கூப்பிட்றப்போ அவங்க பிரின்ஸிபல் ஹெச்எம் அவங்க கரஸ்பாண்டன்ட் பேசுகிறப்ப அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். நாங்கள் ஃபீஸ் வாங்கினோம், படிக்க வச்சோம், மார்க் வாங்கிட்டாங்க, அந்த ஒரு இதிலே விட்டுல. அடுத்தது அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி, அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லி அவங்கள ஹானர் பண்ணுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸ்கூலில் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மேடம் சொல்லுவாங்க, நம்ம வந்து ப்ரைஸுன்னு சொல்லி நம்மளை ஹானர் பண்ணி 10 பேருக்கு முன்னாடி ஒரு பென்சில் கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. நான் முதல்ல வாங்கினது டிஃபன் பாக்ஸ் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, 4th 5th ரன்னிங்கில் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். அது சின்ன குழந்தையில அது ஒரு ஆசை, அது ஏன்னா அது ப்ரைஸுன்னு வாங்கினது. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ அந்த பென்சில் சொன்னது வந்து கரெக்டு தான். ஏன்னா அப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க, சின்ன பாக்ஸு. அந்த மாதிரி நான் 4th படிக்கிறப்ப அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த பாக்ஸு அது உடையிற வரைக்கும் என் பக்கத்துலேயே இருக்கும். அதில் தான் ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறது. அதில் சூடாக வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்புறம் சத்தம் போட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க, அதில் சூடாக வைக்கக்கூடாது, வச்சா பிளாஸ்டிக் இதாகிடும்ன்ட்டு. அப்போ தெரியல அதெல்லாம் எனக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, அது சின்ன விஷயம் தான் அந்த பாக்ஸுங்கிறது. ஒரு ரன்னிங் போகிறது, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேயில் கொடுத்தது. ஆனால் அது வந்து அவ்வளோ கிஃப்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோ ஒரு பெருமையாக தெரிஞ்சிச்சு, அவ்வளோ வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் 10 பேருக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த பையனை ஹானர் பண்ணுறதும், அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு, செகண்ட் மார்க் வாங்கியிருக்கு, நல்ல மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ப்ரைஸ் பண்ணுறதும் வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு சந்தோஷம். இந்த ஒரு நிகழ்ச்சி நான் வந்து உங்களை விட ஸ்கூலை தான் பெருமையாக பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியை அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி பெருமைப்படுத்தி நான் வேறு எங்கேயும் அதிகமாக பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது மாதிரி வெக்கேஷனில் எந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் போயிட்டு ப்ரைஸ் கொடுத்தோ அது மாதிரி நாங்கள் பார்க்கல. அதனால் இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தான் நான் வந்து உண்மையிலே வந்து வாழ்த்துக்கள், நன்றி எல்லாமே சொல்லியிருக்கணும். எனக்கு தெரியல வேறு எங்கேயும் நடந்திருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். 11th பிள்ளைங்க 10th பிள்ளைங்களுக்கு இது மாதிரி நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூலில் போய் மார்க் லிஸ்ட்டு வாங்குவோம். அடுத்தது 12th போவோம். அடுத்து 12th மார்க் லிஸ்ட்டு வாங்குவோம், போயிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்களே, ரீஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. எனக்கு 10th 12th கொடுத்தாங்க. சார் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங்கில் கிளம்பி குழந்தைய அனுப்புறதுனால இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க படிக்கணும். அது வந்து ஹெல்த்துக்கு வந்து கஷ்டம். நல்ல ஃபுட்டு பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். இல்லை சார் சொன்னாங்களே நானும் அதை சொல்லணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் பசங்க வந்து இப்போ நிறைய சாப்பிட்றாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இல்லாமல் நம்ம குழந்தைங்க அந்த 11th 12th படிக்கிறப்ப அந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஃபுட்டெல்லாம் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹெல்த்து நல்லா இருக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லை ஒரு நாள் லீவ் போட்டால் அந்த சப்ஜெக்ட் பார்க்குறப்ப கஷ்டமாயிடும், அடுத்த நாள் படிக்கிறப்ப பேர்டன் ஆகிடும். அதனால் நல்ல கரெக்டாக அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை கொடுங்க. குழந்தைங்களும் அதே மாதிரி அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு படிங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. எஸ்டி ஸ்கூல்னால் வெளியில் போய் கேட்குறப்ப என் பையன் பெருமையாக தான் சொல்லுவாங்க. என்னோடய எஸ்ஐ ப்ரைஸ் வாங்குறாங்க அவங்க குழந்தைக்காக. வந்தோன்னே நான் கேட்டேன், என்னம்மா லீவில் இருக்கவங்க வந்திருக்காங்க, என்னென்னு கேட்டால் ப்ரைஸ் வாங்குறாங்க என் குழந்தை அப்படின்னு. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தரமும் இதே மாதிரி இன்னும் நான் 493ங்கிறது வந்து சாதாரண மார்க் இல்லை. அவங்க பேரண்ட்ஸு அவங்க குழந்தைங்க வந்து ஒரு 7 மார்க் கம்மிங்கிறது வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து படித்த குழந்தை நான் ஃபுல்லாக சென்டம் வாங்கலை அப்படின்னு வருத்தம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து 11th 10th இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்து 12th வாங்குங்க, நல்லா படிங்க. படிக்கிறப்ப வந்து ஹெல்த்து நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் டெய்லி கண்ணு முடிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல மார்க் வாங்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கே இருப்பேனான்னு தெரியல. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் என்ன வருஷம் ஆச்சு, ட்ரான்ஸ்ஃபரில் போனால் இங்கே இருப்பேனா வேறு எங்கே இருப்பேனான்னு தெரியல. ஆனால் நான் பார்ப்பேன், உங்கள் ரிசல்ட்டை பார்ப்பேன். நல்ல மார்க் 11th பிள்ளைங்க 12th நல்லா வாங்குங்க. 10th வந்து 11th நல்ல மார்க் வாங்குங்க. உங்கள் ஸ்கூல் பேரை நான் வந்து பேப்பரில் பார்க்கணும். அதை வந்து கண்டிப்பாக சாருக்கு நான் பேசுவேன் அன்றைக்கி. நீங்கள் சொன்னீங்க உங்கள் பசங்க உங்கள் கனவை வந்து நினைவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை விட வந்து பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப நான் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குழந்தைங்க வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பார்த்து பையனை எழுப்பி விடுறதுலேருந்து ரெடியாக்கி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து அவனுக்கு வேண்டிய திங்ஸை கேட்டு அவனுக்கு முகம் கோணாமல் ஸ்கூலுக்கு அனுப்பி திரும்பி வந்து அவன் என்னென்ன பேசுகிறானோ அதெல்லாம் சரி பண்ணி பசங்களை இந்த காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்களும் நல்லா அந்த சொசைட்டியில் நல்ல லெவலுக்கு வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம குழந்தைங்க இவ்வளோ மார்க் எடுக்குங்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இது மாதிரி வந்து ரொம்ப டீப் வில்லேஜ் தான் அல்லூருங்கிறது, பெரிய சிட்டி கிடையாது. அங்கே ஒரு ஸ்கூலில் அந்த உள்ள பிள்ளைங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் அது. இதை விட இன்னும் நல்லா மார்க்கு நெக்ஸ்ட் டைம் வாங்கி உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து கை தூக்குனீங்களா பெருமையை சேர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.